இப்போ எல்லாருமே புது ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே இப்போ 6000, 7000, 8000, 10,000, 15,000 மில்லியன் கிட்ட எல்லாம் ஃபோன் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு நம்ம 6000, 7000 மில்லியன் வந்து பேட்டரியை வந்து பார்த்து ஃபோன் வாங்குறோம்னா, நமக்கு வந்து ஒரு நாள் நிற்கக்கூடாது சார்ஜிங், ஒரு 2 நாள் 3 நாளுக்கு வந்து சார்ஜ் பேக்கப் நிற்கணும். கேமிங் அதிகமாக விளையாண்டாலும் பேட்டரி ட்ரைன் ஆகாமல் இருக்கணும். அதிகமாக வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தாலும் பேட்டரி வந்து குறையாமல் இருக்கணும். அதுக்காண்டி தான் வந்து இந்த மாதிரி பேட்டரி அதிகமாக உள்ள ஃபோனாக பார்த்து வாங்குவோம். கம்பெனிக்காரனுக்கு இது தெரியும், இதை பார்த்தா ஃபோனை வாங்குவாங்கன்ட்டு அவங்களும் வந்து பேட்டரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஃபோனையும் லான்ச் பண்ணுறாங்க. இருந்தும் புது ஃபோனில் எதுக்கு வந்து சார்ஜ் வந்து வேகமாக குறையுது? இங்கே வாங்கி ஒரு நாள் 2 நாளில் ஃபாஸ்ட்டாக வந்து குறையும். ஒரு 95% இருக்குன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து 90 வந்துடும். நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் வந்து அப்படி குறையுது? செட்டிங்ஸில் வந்து நம்ம சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணாலே போதும், இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க, மெனுவில் வச்சுருப்பீங்க. ஹோம் பேஜில் வந்து வாட்ஸ்அப்பு, யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ஷேர் சாட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையுள்ள அப்ளிகேஷன் நிறையா வச்சுருப்பீங்க. எல்லா அப்ளிகேஷனுமே 1 by 1 நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் வரும். அதில் வந்து டேட்டா யூசேஜ்னு ஒன்று வரும், பேட்டரி யூசேஜ்னு வரும். டேட்டா யூசேஜை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் பேக்ரவுண்ட் டேட்டா வந்து ஆஃப் பண்ணுங்கள். அது பேக்ரவுண்ட் டேட்டா எனேபிளில் தான் இருக்கும் புது ஃபோனில், அதை ஆஃப் பண்ணி விடுங்க. சரிங்களா? டேட்டா யூசேஜ் அதில் போனீங்கன்னா பேக்ரவுண்ட் டேட்டா ஆனில் இருக்கும், அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? இது வந்து டேட்டா யூசேஜ். அதுக்கப்புறம் பேட்டரி யூசேஜ்னு அதுக்கு மேலே ஒன்று இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி வந்து ஆனில் இருக்கும், அதை ஆஃப் பண்ணி விடுங்க. சரிங்களா? இது ரெண்டுமே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து சீக்கிரமாக குறையாது. இது ஆனில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா, நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நம்ம ஃபோனில் வந்து ஒரு 20-30 அப்ளிகேஷன் இருக்குன்னா எல்லாமே பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் இருந்தாலும் எல்லாமே ரன்னிங்கில் இருக்கும். அதை தான் வந்து ஆஃப் பண்ண சொல்கிறேன். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறையாது, புது ஃபோனில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போம். ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் ஆசைப்பட்டு வாங்குவீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து முன்னாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிளில் இருக்கும். நீங்கள் வந்து ஃபோன் ஆஃப் பண்ணாலும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஃப்ரெண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் பேட்டரி வந்து குறைய தான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதுக்காண்டி தான் ஃபோன் வாங்குகிறோம், அது எதுவும் கண்டுக்க முடியாது. அதே மாதிரி டபுள் டேப் பண்ணால் டிஸ்பிளே ஆன் ஆகிற மாதிரி, டபுள் டேப் பண்ணால் டிஸ்பிளே ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம ஒரு ஆப்ஷன் வச்சுருப்போம். அந்த ஆப்ஷனும் நீங்கள் உங்களுக்கு தேவை இல்லாட்டி ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷனும் நீங்கள் எனேபிளில் வச்சுருந்தீங்கன்னா பேட்டரி வந்து குறையும். அதனால் இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து டேட்டா யூசேஜ், அதுக்கப்புறம் வந்து பேட்டரி யூசேஜ், அதில் போயிட்டு வந்து பேக்ரவுண்ட் டேட்டா, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டாண்டப்பாக வந்து பேட்டரி கண்டிப்பாக நிற்கும். இதை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.